இப்போது புதுமை விளக்கு என்ற செய்யுள் பகுதி பார்த்து கொண்டிருக்கிறோம். புதுமை விளக்கு செய்யுள் பகுதியில் இரண்டாவதாக இடம்பெற்றுள்ள ஒரு பாடல் நமது பூதத்தாழ்வார் என்ற ஆழ்வார் பாடியது. பூதத்தாழ்வார் இறைவனை எவ்வாறு வணங்குகிறார், அதற்கு விளக்காக எதை பயன்படுத்துகிறார் என்பது குறித்து இப்பாடல் நமக்கு விளக்கமாக காட்டும். அன்பே தகலியார் ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுதிரியா நன்புருகி, ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு, ஞான தமிழ் புரிந்த நான் என பாடுகிறார். அதாவது இவர் இறைவனை வணங்கும் பொழுது பூதத்தாழ்வார் அன்பே தகலியா, தகலியா என்றால் சென்ற காணொளியில் பார்த்தோம் விளக்கு, அன்பையே விளக்காக எடுத்துக்கொள்கிறார். அன்பு என்பது ஒரு பொருள் அல்ல, தனிப்பட்ட முறையில் வேறு எங்கும் சென்று எடுத்து கையாளும் ஒரு பொருள் கிடையாது. ஒவ்வொருவர் மனதிலும் இருப்பது அன்பு. அந்த அன்பையே விளக்காக எடுத்துக்கொள்கிறார். ஆர்வமே நெய்யாக, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இயல்பாகவே அடுத்தது என்ன என தெரிந்து கொள்ளும் ஆர்வம் ஒளிந்திருக்கிறது. அந்த ஆர்வத்தை அவர் என்ன செய்து கொள்கிறார், அந்த அன்பாகிய மனத்தில் இருக்கின்ற எண்ணெயாக எடுத்துக்கொள்கிறார். இன்புருகு சிந்தை இடுதிரியா, இனிமையான சிந்தனைகளை அவர் என்ன செய்து கொள்கிறார், இடுகின்ற திரியாக, அந்த விளக்கில் இடுகின்ற திரியாக தனது இனிமையான சிந்தனைகளை, அதாவது எண்ணங்களை எடுத்துக்கொள்கிறார். இப்போது ஒரு விளக்கு வேண்டும் இறைவனை வழிபடுவதற்கு, அதற்கு அவர் தன்னுடைய அன்பை, தன் மனதில் இருக்கக்கூடிய அன்பை விளக்காகவும், அடுத்தது என்ன என்ற ஆர்வத்தை எண்ணெயாகவும் ஊற்றி மனதில் தோன்றும் எண்ணங்களை, அதாவது இனிமையான சிந்தனைகளை அவர் இடுகின்ற திரியாகவும் எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்டு நன்புருகி, மனம் உருகி, ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன். ஞான சுடர் விளக்கு, ஞானம் என்றால் அறிவு, அறிவாகிய சுடர்கின்ற அறிவை கொண்டு விளக்கை ஏற்றினேன். யாருக்கு? நாரணருக்கு. நாரணர் என்றால் இங்கு திருமாலாகிய தெய்வத்தை குறிக்கிறது. நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த ஞானம், அதாவது அறிவாகிய தமிழ் என்னும் தமிழை கற்றுக்கொண்ட நான். ஞான தமிழ் என்றால், ஞானம் என்றால் அறிவு, தமிழ் என்றால் நம்முடைய மொழி. நம் மொழி எப்படிப்பட்டது என்றால் மிக சிறந்த அறிவை கொண்டது. அறிவாகிய ஞான தமிழ் புரிந்த ஞான், அந்த அறிவை தருகின்ற தமிழ் மொழியை கற்றுக்கொண்ட நான் கடவுளை வழிபட செல்கிறேன். அப்படி கடவுளை வழிபட செல்லும் பொழுது நான் எதை எடுத்துக்கொள்கிறேன் என்றால் விளக்கை ஏற்றுகிறேன். எப்படிப்பட்ட விளக்கு என்றால், அந்த விளக்கு அன்பாகிய விளக்கு. அதில் என்ன மாதிரியான எண்ணெயை ஊற்றுகிறேன், நெய்யை பயன்படுத்துகிறேன் என்றால் என்னுடைய ஆர்வத்தையே நான் நெய்யாக பயன்படுத்துகிறேன். அடுத்ததாக விளக்கிற்கு தேவையான சுடர் எப்படி வருகிறது என்றால், நான் என்னுடைய இன்புருகு சிந்தை, என்னுடைய இனிமையான நல்லனவற்றை யோசிக்கின்ற சிந்தனைகளை நான் அங்கு திரியாக எடுத்துக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு விளக்கை ஏற்றுகிறேன். யாருக்கு என்றால் திருமாலுக்கு. ஞான தமிழ் புரிந்த நான், ஞான தமிழை கற்றுக்கொண்ட நான் இப்படிப்பட்ட திருமாலுக்கு இப்படிப்பட்ட விளக்கை ஏற்றுகிறேன் என இங்கு அருமையாக பாடல் பாடுகிறார். பூதத்தாழ்வார் பற்றிய குறிப்பு பார்ப்போம். பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர். மகாபலிபுரம் என்று சொல்லக்கூடிய மாமல்லபுரம், சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர் நமது பூதத்தாழ்வார். இவர் 4000 திவ்ய பிரபந்தத்தில், அதாவது 4000 பாடல்களை கொண்ட ஒரு பாடல் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை நமது பூதத்தாழ்வார் தான் இயற்றியுள்ளார். நம் பாடப்பகுதி இந்த 2ஆம் திருவந்தாதியில் உள்ள ஒரு முதல் பாடலாகும். 2ஆம் திருவந்தாதியில் முதல் பாடலாக இடம்பெற்றுள்ளது நம்முடைய இந்த பாடப்பகுதி. மேலும் சில தகவல்களை பார்ப்போம். தெரிந்து தெளிவோம் என்ற பெட்டி செய்தியில் பாருங்கள், ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை அந்தாதி என்பர். அதாவது ஒரு பாடல் பாடும் பொழுது அந்த பாடலினுடைய இறுதி எழுத்தாக இருக்கலாம், இறுதி எழுத்து இம் என்ற வரிசையிலேயே முடிந்திருக்கலாம், அல்லது இறுதி அசையோ என்றால் ஒரே ஓசையில் முடிவது போல இருந்திருக்கலாம், அல்லது ஒரே சொல்லில் எல்லா பாடலும் வேண்டும் 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 என்றே இறுதி வரிகள் அமைந்திருக்கலாம். இவ்வாறு அமையும் வரியையே, இவ்வாறு அமையும் சொல்லையோ அல்லது ஓசையையோ அல்லது
எழுத்தையோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது, அதற்கு அடுத்து வரும் பாடலுக்கு முதல் வார்த்தையாக அமைத்து பாடுவதைத்தான் என்னவென்று சொல்வார்கள் என்றால் அந்தாதி. அந்தாதி என்பர். அதாவது அந்தம் என்றால் முடிவு, அந்த முடிவையே ஆதியாக கொண்டு முதலாக கொண்டு அமைவதுதான் அந்தாதி பாடல். இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைவது அந்தாதி என்னும் சிற்றிலக்கிய வகையாகும். சிற்றிலக்கிய வகைகளுள் அந்தாதி என்பதும் ஒன்று. அந்தாதி என்றால் முடிவையே முதலாக கொண்டு பாடல் பாடும் ஒரு வகை. நன்றி.